வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். 1980 ஆண்டுகளில் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவர் ஆண்ட காலகட்டங்களில் அவருடைய அந்த ஆட்சி அமைப்பில் பேருந்து உணவகம் அனைத்துமே அரசினால் ஏற்படுத்தக்கூடிய உணவகமாக மட்டுமே இருந்து வந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது தனியார் நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகபட்சமான விலை உயர்வு கட்டணம் அனைத்துமே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் காலகட்டங்களில் நம்மளுடைய மத்திய இராணுவ மிலிட்டரி ஹோட்டல் உணவகம் கொண்டு வரப்படும். இது ஒவ்வொரு அரசு பேருந்துகள் நிற்கும் இடங்களில் முழுமையாக நம்மளுடைய தமிழ்நாடு எங்குமே இந்த மிலிட்டரி ஹோட்டல் கொண்டு வந்து இதில் நம்மளுடைய ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் மக்கள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இராணுவம் சார்ந்த வீரர்கள் அனைவருமே ஒரு சுகாதாரமான சூழ்நிலையில் உணவு அருந்தக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மத்திய அரசிடமும் மற்றும் நம்மளுடைய உச்சநீதிமன்றத்திடமும் இது முழுமையாக ஆவணப்படுத்த வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை மற்றும் அதிகபட்சமான விலை கட்டணம் காரணமாக மக்களுக்கு ஏற்ப உணவு அருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும். இதை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு முழுவதுமே இந்த மிலிட்டரி ஹோட்டல் கொண்டு வந்து செயல்படுத்தக்கூடிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பது மக்களின் எளிய மகளாக இங்கு நான் பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.